வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு என்னென்னத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நண்டில் வந்து கடலில் கிடைக்கிறது இருக்குது, வயலில் கிடைக்கிறது இருக்குது, ஆற்றில் கூட கிடைக்கிறது இருக்குது. நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து மெடிசன்ஸு அதில் வந்து நிறைய இருக்குது. மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது நம்ம நண்டு வந்து எல்லாருமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது எந்த வயதினரும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து மட்டனு அதெல்லாம் கூட வந்து வயசாகிடுச்சின்னா நம்ம சாப்பிடக்கூடாது. 40 வயசாகிடுச்சு அது சாப்பிடக்கூடாது, 50 வயசாகிட்டு 60 வயசாகிட்டு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து நண்டு வந்து எந்த வயதினரும் எடுத்துக்கலாம். அதில் வந்து குறைஞ்ச அளவே வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. நமக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதில் நிறைய இருக்குது. அதனால் வந்து அது நம்ம எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம அந்த நண்டு சாப்பிட்றதுனால நம்ம அந்த ரொம்ப சின்ன நண்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஓடெல்லாம் கடிச்சியே சாப்பிட்லாம். பெருசாக இருக்கிறதுல தான் கடித்து சாப்பிட உடச்சி தான் சாப்பிட முடியும். ஆனால் கூடமான வரை அந்த வந்து நண்டு வந்து சின்ன நண்டாக இருக்கிறது சாப்பிட்றது நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸு. ஏன்னா அதில் வந்து அதை கடித்து சாப்பிடும்போது தான் நமக்கு அதில் இருக்கிற கால்சியம் வந்து நமக்கு அப்படியே நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதை வந்து நம்ம நண்டு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நாள்பட்ட நமக்கு வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இதய நோயாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டவங்க, அது வந்து நண்டு சாப்பிட நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த இதய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து குறையுதுன்றதை வந்து நமக்கு வந்து ஆய்வில் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இது பயப்படாமல் எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த நண்டில் வந்து இப்போ ஒரு 100 கிராம் வந்து நண்டு எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து 50% வந்து மில்லிகிராம் வந்து கால்சியம் தான் இதில் வந்து நிறைய இருக்குது. நம்ம கால்சியம் தான் நம்ம உடம்புக்கு தேவையானது வந்து ரொம்ப அதிகம் வந்து கால்சியம் தான். கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இந்த நரம்புக்கு நரம்பு, மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கிறது எல்லாமே வந்து கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால தான். இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து மட்டனில் கூட எலும்பு சூப்பு குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மட்டனில் இருக்கிற எலும்பு சூப்பு குடிக்கும்போது கூட அதில் கூட கொலஸ்ட்ரால் வந்து நிறையா இருக்கிறதுனால கூட வயசானவங்க குடிக்க முடியாது. ஆனால் இந்த நண்டு வந்து நமக்கு வந்து 50% வந்து அதில் வந்து கால்சியம் தான் நிறைஞ்சிருக்கு. அது வந்து கால்சியம் இருக்குது. அதில் கொழுப்பு வந்து அதில் வந்து குறைந்த அளவு இருக்குது. அந்த குறைந்த அளவு கொழுப்பு கூட நமக்கு வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதில் கிடையாது, நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து விட்டமின் வந்து ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒமேகா 3 இருக்குது, தாமிரம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செலினியம் இருக்குது. அதனால் வந்து இது வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம உடலுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்கிறதுனால இது நம்ம வந்து நண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி நண்டில் வந்து கேலரிஸ் வந்து மிக மிக ரொம்ப குறைவு அது. அதனால் வந்து நமக்கு வந்து நம்ம உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபேட்டு வந்து இது ரொம்ப விடவே விடாது. உடம்பை குறைக்கணும், நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை வந்து நண்டு வந்து எடுத்துக்கலாம். இது நண்டில் வந்து செலீனியம் நிறைய இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ன்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த இதுலேருந்து நம்மளை வந்து நம்ம அந்த அணுக்களை அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கூறுகள்லேருந்து அணுக்கள் மற்றும் திசுக்களை வந்து இது வந்து சேதமடையாமல் இது வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்குது. செலீனியம் வந்து தைராய்டு பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இது வந்து சாப்பிட்லாம். அது செலீனியம் இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற அணுக்கள் வந்து சேதமடையாமல் பார்த்துக்கிறதோடு இல்லாமல் நம்ம வந்து செக்ஸ் ஆர்கன்ஸை வந்து தூண்டி கொடுக்கும். நம்ம பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவக்கூடிய வந்து ஒமேகா 3 இதில் இருக்குது.
இதில் செலீனியம் மற்றும் தாமிரம் இருக்கிறதுனால அந்த நண்டு இறைச்சி சாப்பிடுறதுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகரிக்காமல் மாரடைப்பு வருது இல்லையா, அந்த ஹார்ட் அட்டாக்குன்றது அது வராமல் தடுக்கும் இது. ரெண்டாவது அந்த வாதம் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து உண்டு பண்ணாமல் இருக்கும். இதில் வந்து கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு, இது இந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நண்டில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனாலையும் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனாலையும் கண் பார்வையை வந்து ரொம்ப சேதமடையாமல் பார்த்துக்கும். சில பேருக்கு கண்ணில் வந்து பிறை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வராமலும் தடுக்கும். ரெண்டாவது கருவிழி வந்து சிதைவு ஆகிடும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது சிதைவு ஆயிடுச்சுன்னா தான் கண்ணு தெரியாமல் போகிறது அந்த ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து அந்த வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து செலீனியம் இருக்கிறதுனால இந்த தைராய்டு சுரப்பிகள் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து இது உறுதுணையாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். இது நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. இதில் ஒமேகா 3 இருக்கிறதுனாலையும் செலீனம் இருக்கிறதுனாலையும் கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து பாதுகாப்பாக இருக்குது. இதில் செலீனியம் இருக்கிறதுனால அந்த வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இது வந்து பாதுகாக்குது. ரெண்டாவது அந்த வாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாதம் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப பாதுகாக்குது. இது வந்து அதிகமாக கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து நம்ம உடம்புல சேர விடாமல் பார்த்துக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகிறதுனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கிறது. நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பலவீனமாக இருந்துச்சுனாக்கா நுண்கிருமிகள் வந்து நம்ம உடம்புலேருந்து தாக்கி நமக்கு வந்து நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம நோய் எதிர்ப்புலேருந்து பாதுகாக்கக்கூடிய நம்ம வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து இது வலிமைப்படுத்தும். இந்த நண்டு சாப்பிட்றதுனால அறிவாற்றல் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா ஜிங்க் இருக்கிறதுனாலையும் ஒமேகா 3 இருக்கிறதுனாலையும் நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. நரம்பு மண்டல பாதையில் இருக்கிற வீக்கத்தை வந்து உண்டாகாமல் இது தடுக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து B2 இருக்கிறதுனால நமக்கு வந்து தோலுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து காயம் ஏதாவது பட்டுருச்சுனாக்கா வந்து அதை வந்து விரைவில் வந்து சீக்கிரமாக அதை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது B2 இருக்கிறதுனால. சிவப்பு இரத்த அணுக்கள் அப்புறம் தோல், கண்கள், நரம்பு மண்டலத்தை வந்து இது பராமரிக்க வந்து இது தேவைப்படுது. அதுக்குண்டான இது ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது நமக்கு இந்த நண்டு. இதில் வந்து ஜிங்க்கு, விட்டமின் 12, விட்டமின் C இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புல புண்ணோ இல்லை காயமோ ஏதோ ஆச்சுனாக்கா இது வந்து விரைவில் வந்து இது குணமாகக்கூடிய தன்மை வந்து அந்த நண்டில் இருக்கிற B12லேயும் விட்டமின் C அப்புறம் வந்து ஜிங்க்கு இதில் இருக்குது. இதில் நண்டில் வந்து செலீனியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம புற்றுநோயை கூட வராத அளவுக்கு தடுக்கக்கூடிய அளவு இதில் வந்து செலீனியம் வந்து இது இருக்குது. நண்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து குரோமியம் அதிகமாக இருக்குது. அது இருக்கிறதுனால என்னன்னா அந்த நம்ம பாடியில் இருக்கிற சர்க்கரை அளவு, இன்சுலின் அளவை வந்து ரொம்ப குறைக்கும். இது அந்த 2 டைப் இருக்குல்ல, இது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து இந்த இன்சுலின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இதை வந்து நண்டு எடுத்துக்கலாம். நண்டை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்சுலின் அளவு குறைஞ்சி அவங்கள வந்து அந்த ப்ளட் சுகரை வந்து நமக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இப்போ இது வந்து எல்லாருமே இது வந்து சாப்பிட்லாம். ஆனால் சில பேருக்கு இது வந்து ஒத்துக்காது. நண்டு சாப்பிட்றதுனால சில பேருக்கு நண்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தாலே எனக்கு கையை அரிக்கிற மாதிரிக்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, சில பேர் சாப்பிட்டா சில பேருக்கு வயிறு வலி வரும், சில பேருக்கு வாய் அரிக்கும், உதடு அரிக்கும், நாக்கு அரிக்கும்.
அந்த கை கால் விரல்கள்லாம் வந்து அரிக்கும், சில பேருக்கு வீங்கிக்கும், சில பேருக்கு மயக்கம் வரும். அந்த மாதிரி ஒத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க வந்து தயவுசெய்து இதை எடுத்துக்காதீங்க. ஒத்துக்கிறவங்க எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து பயன்பெறுங்க. இது வந்து ஒட்டு மொத்தத்தில் என்னன்னா, இதில் வந்து எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. இது சாப்பிட்றதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம எலும்புகள் வந்து வலுவடையும். நம்ம வந்து நரம்பு மண்டலங்கள் வலுவாக இருக்கும். ரெண்டாவது நம்மளோட மூளை, இதயம் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நோய்கள் கூட இதனால் வந்து புற்றுநோயாக இருந்தாலும் சரி, இது மாரடைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கவாதமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ரொம்ப 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 நல்லது. தைராய்டு வராமல் பார்த்துக்கும். அதனால் வந்து இது எல்லோரும் சாப்பிட்லாம், யாருமே சாப்பிடக்கூடாதுன்றதில்ல. எந்த நண்டாக இருந்தாலும் சரி, வயல் நண்டாக இருந்தாலும், ஆற்று நண்டாக இருந்தாலும், கடல் நண்டாக இருந்தாலும், எது வேணாலும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. எல்லாருமே சாப்பிடுங்க. இது வரைக்கும் பொறுமையாக எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்ததை, நீங்கள் பயனடைஞ்சதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.